இந்த முட்டப்பதி தலத்திலே எவ்வளவு சிறப்புமிக்க தலம் பாருங்க. ஐயா சொல்லுகிறார், தேரு பொன்பதிகள் சிங்கார மேடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நிறைந்த நிறங்கள் சொல்லக்கூடாது. கன்னிமாராடும் கரியனல் பூஞ்சுனைகள், பொன்னினாலே படிகள், பூஞ்சப்பிர கொலு, மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபம், ஆணிப்பொன் தன்னால் அழகு பூம் பந்தல்கள், இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த முட்டப்பதி தலம். இது துவையல் தவத்தோருக்கு வாவைப்பதியிலே 6 மாத காலம் தவம் இருக்க சொல்லி அங்கிருந்து அவர்களை இந்த முட்டப்பதி தலத்திலே வரவழைத்து 1 மாத காலம் இந்த முட்டப்பதியிலே வைத்து அவர்கள் தவம் செய்தார்கள். அப்பொழுது என்ன தவம் செய்தார்கள்? காலையில பதம் விட்டு உகம்பெருக்கி சாமி கும்பிட்டாங்க. மத்தியானம் பதம் விட்டு உச்சி படிப்பு படித்து அன்னம் குடித்து அந்த தவத்தை செய்தார்கள். அதுபோல சாயங்காலம் பதம் விட்டு உகப்படிப்பு படித்து அந்த தவத்தை செய்தார்கள். இந்த முட்டப்பதி தலத்திலே செய்த தவத்தை தான் நாம் இப்பொழுது தினசரி நம்ம வீடுகளிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய நிழல் தாங்கல்களிலாக இருந்தாலும் சரி, பதிகளிலாக இருந்தாலும் சரிதான், அந்த தவத்தை தான் நாம் இப்பொழுது தினசரி செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா சொல்வார், பற்படமும் பாயாசமும் வத்தல் வகை சீனியுடன், அப்படி எல்லாம் அவித்த நெல் உடைச்சி, அதாவது புழுங்கல் அரிசி வச்சு சாப்பிட்டு அப்படி நல்ல சொகுசான ஒரு வாழ்வை இந்த முட்டப்பதி தலத்திலே வைத்துதான் இந்த துவையல் தவத்தோருக்கு கொடுத்து அவர்கள் நமக்கு வெளிப்படையாக காட்டி தந்து அதை நம் முன்னோர்கள் கடைபிடிக்க நாமும் கடைபிடித்து வருகிறோம். அதுதான் நம்ம ஐயாவளியின் வழிபாட்டு முறை. அதை கற்று தந்ததே இந்த முட்டப்பதி தலம்தான். அதே போல வாவைப்பதியிலே தவம் செய்தார்கள். 3 நேரமும் கடல் நீரில் பதம் விட்டு துவைச்சி குளிச்சு 1 நேரம் அது பச்சரிசி அன்னம் உண்டு தவம் செய்தாங்க. ஆனால் முட்டப்பதி தலத்தில் அப்படி இல்லை. இப்போ நாம தினசரி என்ன செய்கிறோமோ அதை தான் செய்தது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த முட்டப்பதி தலத்தில்
சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம 5016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.